ஏதாவது ஒன்று எதிர்பாராத ஒரு சோகங்கள் விபத்துகள் எது ஏற்பட்டாலும் அதுக்கு அடுத்து அதை கடந்து போகணும். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி கடந்து போகணும். அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும், அந்த இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ வந்துட்டு இந்த படம் சொல்ல வரதே காதலுக்கும் கள்ள காதலுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம். ஸோ எந்த காதல் வந்து ஸ்ட்ராங்கானது, எந்த காதல் ஆரோக்கியமானது அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் கண்டிப்பாக படம் பாருங்கள். ஒருத்தரும் ஃபேமிலியோடு போய் படம் பாருங்கள். கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, லவ் பண்ணிட்டு இருக்கவங்க, லவ்வர்ஸ் எல்லாருமே போய் பாருங்க. ஒருத்தர் எப்படி அஃபெக்ஷனா இருக்கணும், எந்த சூழ்நிலையும் ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது. அவங்க வந்து எந்த மனநிலைமையில் எப்படி இருந்திருப்பாங்க, போயிருப்பாங்க, அதை வந்து எப்படி நம்ம வந்து திருப்பி வந்து கேரி பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் மூவி, சூப்பர் ஸ்டோரி. ஃபேமிலியோட போய் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு கிளாமர் இல்லாமல் ரொம்ப ஒரு அழகான மூவி, டபுள் மீனிங்ஸ் எதுவுமே இல்லாது ஃபேமிலி ஸ்டோரி, சூப்பர் மூவி. நம்ம கண்டிப்பாக இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் லவ் 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 லவ். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அவங்க ஃபேமிலியை லவ் பண்ணுங்க. எங்கே போனாலும் ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுங்க. உங்களுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷனை காமிச்சிட்டே இருங்க. அன்எக்ஸ்பெக்டட் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டு, ஒரு விபத்து, மனசில் தாங்க முடியாத சோகங்கள் வந்தாலும் அதையும் கடந்து போகணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சுற்றி இருக்கவங்க கூட நம்ம வந்து அன்பாக இருக்கணும். அப்போ தான் அவங்க அந்த சொந்த பந்தங்கள், அந்த அன்பு, அந்த ஃபேமிலி, மீதம் இருக்கக்கூடிய சொந்தங்களாவது நமக்கு மிஞ்சும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் ஃபேமிலியோட பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. கதையை புரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். இன்னொன்று முக்கியமான விஷயம், நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ தான் ஒரு 2-3 வாரங்கள் தான் ஆகுது. எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீனியர்ஸ் யூடியூபர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இந்த மூவியினோட ரிவ்யூ போட்டிருந்தாங்க. கரெக்டாக சொல்லலை மக்களே. ஆனால் ஒரு கிரியேட்டர், ஒரு டைரக்டர் ஒரு படத்தை வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை, இந்த கதைக்கு தகுந்த மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. இந்த கடைக்கு அந்த மாதிரி மாஸ் என்ட்ரிஸ், மாஸ் இது அதெல்லாம் தேவைப்படல. இது வந்துட்டு ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லும்போது அதுக்கு தகுந்த நடிப்பு, அதுக்கு தகுந்த கதையம்சம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதில் அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி மூவியினுடைய ஒரு இன்டர்வியூஸால வந்து டைரக்டர் சொல்லியிருப்பாரு, ஸோ இந்த ஸ்டோரிக்கு இது மாஸ் என்ட்ரி தேவைப்படல, இது அப்படி இருக்காது, இது அஜித் சார் ரசிகர்களுக்கு அவர் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, வேற மாதிரி தான் இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் வந்துட்டு கரெக்டாக கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்காம அவங்களுடைய ரிவ்யூக்காக ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு சமூக அக்கறையும், சமூக சிந்தனையும், சமூக பொறுப்பும் இருக்கு. அதை யோசிச்சு தான் செயல்படணும். ஸோ இந்த படம் விடாமுயற்சி, சமூக அக்கறை, சமூக சிந்தனை, சமூக பொறுப்போடு வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான படம். கண்டிப்பாக